மண்முழு பார்க்க அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். இந்த வீடியோல சீமான் அவரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நேத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சீமானோட ஒரு சைடு கை இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போச்சு, வெந்து போச்சு. எட்டு மணி நேரம் 9 மணி நேரம் தொடர்ந்து பேசி 2-2.5 மணி நேரம் தூங்குறது. எப்ப படுக்கிற எப்ப எந்திரிக்கல கத்திக்கிட்டே இருக்கு. ஏன் நான் உன்னை காதலிக்கிறேன், பேரங்க ஒன்று காதலிக்கிறேன், நேசி என்னால விட்டுட்டு போக முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த வீடியோ பார்க்குற யாருக்கா இருந்தாலும் இவ்வளவு எஃபர்ட் போடணுமா? ஏன்னா மற்ற எந்த கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் போடல. கிட்டத்தட்ட 180க்கு மேல தொகுதியை வந்து இதுவரை கவர் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வெயில நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 8 கூட்டம் கிட்ட ஒரு நாளைக்கு கவர் பண்றாரு. ஸோ இவ்வளவு தொகுதிகளை கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கை ஒரு பக்கம் தீஞ்சு போய் ஒரு மாதிரி வெந்து போய் கிடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காரைக்குடி தொகுதியில இறங்கி அங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஃபோக்கஸ் அவங்களுக்கு, அவங்க சொல்ற விஷயம் என்ன? அது மட்டும் இல்லாம ex-IAS சகாயம் சார் இருக்காருல்ல, அவரும் பாத்தீங்கன்னா இப்ப அவரோட சீமானோட அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். எதுக்காக சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூட சாட்டை துறைமுருகன் இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு விஜய போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லாரும் ரோட்ல நின்னுட்டு வாயை பொளந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பார்க்கலாம். ஒரு பொண்ணு எழுதிருக்கு, தான் வீட்டுல உள்ள மனைவியை அடிச்சு விரட்டிட்டு தமிழ்நாட்டு பெண்களை கோலம் போட சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்டிருக்கேன். சோ எல்லாத்தையும் டீடைலா பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு தொகுதியா இருக்குது. ஏன்னா சீமானுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி இருக்காருல்ல, அவரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப டிவிகே பிரபு அப்படின்ற மாதிரி கேட்டுறாதீங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால மட்டும் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் டஃப் ஃபைட் போகும் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்க கள நிலவரம் வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரஸோட அந்த சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி இருக்காருல, அவர் ஜெயிக்க போறாரா சீமான் ஜெயிக்க போறாரா அப்படின்ற ஒரு போட்டி தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 21ஆம் தேதியோட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை வந்து முடிக்கணும். அது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா டைம். சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, சீமான் அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து காரைக்குடியில களத்துல இறங்கிட்டாங்க. காரைக்குடியில தெருவா போயிட்டு இருக்காங்க. சென்னை அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில களத்துல இறங்கி மொத்தமா காரைக்குடியில இருக்க ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீடியும் பாத்தீங்கன்னா அலசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவ்வளவு எஃபர்ட் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கு வீடு இருக்கான்னு கூட தெரியல. ஆனா மொத்த பேர் வேற ஊர்ல இருந்து வந்து எப்படியாவது சீமான அவரை ஜெயிக்க வச்சிடணும், நான் மன்னனை வந்து இங்க ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உக்கிரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னோட மொத்த உழைப்பையும் கொட்டுறேன், எப்படியாவது அண்ணன் இந்த தொகுதியில ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் உழைக்கிறாங்க. சீமானும் பாத்தீங்கன்னா இப்ப களத்துல வந்து அவரும் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணுங்க நியாயமாரே, பார்த்து பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஓட்டு. ஒரு அந்த பிரச்சாரத்தை வந்து ஓட்டு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்கிறாரு. ஆனா மத்த கட்சி தலைவருக்கு கேட்கற மாதிரி கேட்கல. ஏன்னா எந்த ஒரு கட்சி தலைவருமே பாத்தீங்கன்னா சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, மதத்தை பார்த்து எனக்கு ஓட்டு போடாத அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, மதத்தை பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ உன் கூட பிறந்தவன் நினைச்சனா எனக்கு ஓட்டு போடு, மத்தபடி நீ சாதி மதம் பார்த்து எனக்கு ஓட்டு போறனா அந்த ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்றத போல்டா இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நாங்க இந்த சாதியத்தை தகர்த்து இப்படி திரும்புறோம், மதம் அதை தாண்டி ஏறி குதிக்கிறோம், அப்புறம் திறக்க வச்சு அதை தாண்டி அப்படி போறோம், அப்புறம் சாராயம் அதை தள்ளி விட்டு கடந்து போறோம். திடீர்னு பணமழை பெஞ்சு ஓடி போய் நிமிரும் போது வெற்றி கோட்டுக்கு முன்னாடி பணமழையை கொட்டிடுறான். அந்த பணமழையில மக்களுக்கு முன்னாடி நாங்க மங்களாயிரும். ஏன்னா எந்த ஒரு கட்சி தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மதத்தை பின்னாடி இருப்பாங்க, அவங்களோட மதத்தோட அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க, வெளிப்படுத்திட்டு அந்த மதத்தோட ஓட்டை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மதத்தை பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, சாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போடாத அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா சீமான் மட்டும் காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய சேஞ்ச். ஏன்னா இந்த சாதி மதத்தை தாண்டி ஒருத்தன் வந்து தமிழன் ஒருத்தன் வந்து நிக்கிற ஒருத்தன் வந்து ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சீமான் அடிக்கடி சொல்லுவார்ல புரட்சின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் சீமான் அங்க ஜெயிச்சாருன்னா அது ஒரு பெரிய
புரட்சியா இருக்கும் அவர் சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எஃபர்ட்டை கொட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரெடி ஆயிட்டாங்க இல்ல, ஆல்ரெடி காரைக்குடி தொகுதியில களத்துல இறங்கி எல்லாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ இந்த சீமானோட உழைப்புக்கு வருவோம். ஆல்மோஸ்ட் 180 தொகுதிக்கு மேல இது வரைக்கும் போய் பேசியிருக்காருங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 7 மணி நேரம் பேசுறாரு. அதாவது தொடர்ந்து பேசுறத சொல்றேன். ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் போய் பேசும்போது கிட்டத்தட்ட 1 hour கிட்ட பேசுறாரு. ஒரு நாளைக்கு 8 இடத்துல பேசுறாரு. அப்படி ஒரு வெயிலே பேசி பேசி என்ன ஆயிடுச்சு, அவர் கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வெந்து போயிடுச்சு. வெந்து ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா தீஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது யாருக்கா இருந்தாலும் ஃபீல் ஆகும். நீங்க ஆப்போசிட் கட்சியிலேயே கூட இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் இவ்வளவு உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா திமுக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 தொகுதி கிட்ட கவர் பண்ணிருக்காங்க. அதிமுக 120 என்னமோ. விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா 14 தான். அந்த 14 தொகுதியே பாத்தீங்கன்னா அவர் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இது இல்லாம அவர் நிக்கிற 2 தொகுதி இருக்குல்ல, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும். இந்த தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விசிட்டிங் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஓவராலா இப்படி மத்த கட்சி தலைவர்களா இருக்கும்போது இவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு நான் ஓட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிறதுக்கு ரெடியாகி உழைச்சாரு. சோ அப்படின்னும் போது அந்த எஃபர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லுது, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் சரி, அரசியல் இருக்கவங்களும் சரி, அந்த உழைப்புக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ இந்த XIAS சகாயம் சார் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஆனா சீமான் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் பேசியதை நாம் வரவேற்போம். நாம் தமிழர் கட்சி அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. தமிழ் தேசிய பின்புலத்திலே உண்மையை சொல்ல போனால் தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தத்துவமாக ஒரு கருத்தியலாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பேன், கரப்ஷனை டோட்டலா வந்து நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றத வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு சீமானுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீமானுக்காக எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் ஓட்டு போடல, சீமான்ற ஒரு ஃபேஸுக்காக ஓட்டு போடல. அங்க வந்து சீமான் முன்வைக்கிற அந்த கொள்கைக்காக தான் ஓட்டு போடுறாங்க, சீமான் முன்வைக்கிற அந்த தத்துவத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அவர் சொல்ற விஷயம் என்னது, நான் விவசாயம் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் எல்லா இருக்கு அப்படின்னும் போது இதை கொண்டு வந்தா தமிழ்நாடு வல்லரசாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது. சோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து நான் ஊழல் இருக்காது, கரப்ஷன் வந்து டோட்டலா ஒழிப்பேன், முதலமைச்சர்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் யாருக்கிட்டையும் கரப்ஷன் இருக்க கூடாது, இருந்தா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நான் ஹெவியா கொடுப்பேன் அப்படின்றத அவர் கிளியர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. யார் என்னன்னா பார்க்க மாட்டேன், டோட்டலா பாத்தீங்கன்னா பணி நீக்கம் தான் பண்ணுவேன். கவர்மெண்ட் ஆபீசர்ஸா நீ ஏதாவது லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணியா உனக்கு வந்து பணி நீக்கம் தான், அது இல்லாம உனக்கு பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்கிறாங்க. என்ன விஷயம்னா இந்த விஷயத்தை மத்த கட்சி தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து டாஸ்மாக மூடுவேன் அப்படின்றத எந்த கட்சி தலைவரும் சொல்லல, ஆனா சீமான் மட்டும் சொல்றாரு. சோ டோட்டலா மொத்த 4 முனை போட்டி இருக்கு. இந்த 4 முனை போட்டியில இவர் ஒருத்தர் மட்டும் வைக்கிற விஷயங்கள்லாம் தனியா இருக்குது. ஆனா மத்த கட்சி தலைவர்கள் பாருங்களேன், விஜய் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், மு க ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க சொல்ற விஷயம் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒத்து போகுது. எல்லாமே இலவசங்களை கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இலவசங்கள் நான் கொடுக்க மாட்டேன்றாரு, மத்தவங்க நான் இலவசங்களை கொடுப்பேன்றாங்க. அதாவது வாரி வாரி வழங்குறாங்க. இவர் 2000 ஒரு 2500, அது மட்டும் இல்லாம ஒரு 1 கிராம் தங்கம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 சவரன் தங்கம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் வாரி தெளிக்கிறாங்க, பட்டு புடவை கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் பணத்தை எடுத்து இவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க ஆஃபர் பண்றது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதுவே பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காசை இறக்கிறாங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களும் டிவிகே சைடுல நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்டு காசு கொடுக்கறது இல்ல, பிரச்சாரத்துக்குலாம் காசு கொடுக்கறது இல்லன்னு. ஆக்சுவலா சின்ன பசங்களை டிவிகேன்னு கத்த சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய், தலைக்கு 500 ரூபாய் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டு காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யாரா தம்பி கொடுத்தது? யாரு கொடுத்தாங்க? விஜய் கொடுத்தாரா? ஓட்டு இல்லாத உங்களுக்கே காசு தராங்களா? 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உங்களுக்கு மட்டும் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொல்றேன், டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே 3 பேரும் ஒரே அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 பேருமே பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க, காசை ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், எங்க ஒருத்த காசு செலவழிக்கிறானோ அங்க இருந்தா ஊழல் வந்து ஆரம்பிக்குது. ஒருத்தன் வந்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான் எலெக்ஷன்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த வேட்பாளர் என்ன பண்ணுவார்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த காசை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எடுக்க தான் பாப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க ஒரு இடத்துல செலவு பண்றீங்கன்னா திருப்பி எடுக்க தானே பாப்பீங்க. இதுதான் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுது. அவன் காசை கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஆட்டையை போட போறான்னு தெரியுது. ஆனா அந்த காசுக்கு உண்மையா போயிட்டு எல்லாம் அந்த வாங்கின காசுக்கு உண்மையா போயிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் எனக்கு வந்து தமிழ்நாடு மக்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான்
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா இந்த இலவசங்களுக்கு மயங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த இடத்துல காசுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதுதான் நான் சொல்ல வர்றது. சோ ஓவராலா பார்க்கும்போது சீமானோட அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அவருக்காக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அவர் போட்ட எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப மேசிவான ஒரு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. காரைக்குடி தொகுதியில மேக்ஸிமம் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கள நிலவரங்கள் இருக்கு. ஒரு பயங்கரமான டஃப் காம்படிஷன் எந்த தொகுதியில போகும்னா காரைக்குடியில் தான் போகும். சீமான் தனிச்சே நிக்கிறார்ல, நான் வந்து தனியா தான் நிப்பேன், நான் யாரு கூட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு நின்னு காமிச்சிருக்காரு. அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா கத்தி கத்தி யார் கூடயும் கூட்டணிக்கு போகாம, அதாவது அவரே சொல்றாரு, எனக்கு வந்து 2000 கோடி ஆஃபர் பண்ணாங்க, எனக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி ஆஃபர் பண்ணாங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஆஃபர் பண்ணாங்க, சோ இந்த மாதிரி இவ்வளவு ஆஃபர் எனக்கு வந்தது, இது எல்லாத்தையும் வேணான்ட்டு நான் தட்டி விட்டுட்டு நிக்கிறேன்டா, உங்களுக்காக நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாருல. அந்த சொல்ற விஷயம் நிறைய பேரை கனெக்ட் பண்ணுதுங்க. கூட்டணி சேர்ந்தால் தனது குடும்பத்திற்கு 1000 கோடி ரூபாயும் கட்சிக்கு 1000 கோடி ரூபாயும் தருவதோடு முதலமைச்சர் பதவியும் தருவதாக பேரம் பேசப்பட்டதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் தெரிவித்தார். உண்மையிலே ஒரு மனுஷன் ஆமா 4% ஓட்டு வச்சிருக்கவங்க கூட்டணிக்கு போயிட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது 8% ஓட்டு வச்சுட்டு ஒரு மனுஷன் தனியா நிக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் தானே. சோ அவர் தனியா நின்னு ஒரு விஷயத்தை ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாருல, இந்த மனுஷனுக்கு சேஞ்சுக்கு ஒரு ஓட்டு போட்டு தான் பார்ப்போம் அப்படின்றது நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்குது. அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா காரைக்குடி தொகுதி மக்கள் இருக்காங்களே, அவங்க பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு கத்துறாரு, அதாவது தெருவுல நின்னு இவ்வளவு கத்துறாருல, இந்த ஒரு மனுஷன் சட்டசபைக்குள்ள போனா கத்த தானே செய்வாரு. ஏன்னா மாங்குடி இருக்காருல்ல, அவர் வந்து உள்ள போய் இது வரைக்கும் பேசி நாங்க பார்த்ததே இல்ல. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வேட்பாளர் அவங்களும் உள்ள போய் இது வரைக்கும் நாங்க பேசி பார்த்ததே இல்ல, அவங்க எம்எல்ஏ இருக்க சொல்றேன். சோ அந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்ல. ஆனா சீமான் போனா பேசுவாரு, நம்மளோட பிரச்சனையை எடுத்து பேசுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இன்னொன்னு சீமானுக்கு இருக்க விஷன் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில் இன்கேஸ் அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியை நம்பர் 1 தொகுதியை கொண்டு வரணும். 5 வருஷத்துல தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதி மட்டும் தனியா தெரியணும், அந்த தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணி காமிப்பேன் அப்படின்றது சீமானோட விஷன். ஏன்னா இந்த ஒரு தொகுதியை நான் பண்ணி காமிச்சேன்னா மக்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வரும். காரைக்குடின்ற ஒரு தொகுதியை ஒருத்தனால இப்படி மாத்த முடியுதுன்னா அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மனுஷன் கையில கிடைச்சா எப்படி மாத்துவாருன்ற நம்பிக்கையை நான் கிரியேட் பண்ணுவேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிச்சாலும் சரி, இல்ல காரைக்குடியில மட்டுமே ஜெயிச்சாலும் சரி, நான் வந்து ஒரு சேஞ்சை எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து காமிப்பேன் அப்படின்றதுல ரொம்ப ஆணித்தரமா நிக்கிறாரு. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல, அவர் டிவிகேவையும் டிஎம்கேவும் போட்டு கிளிகிள்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நேர்ந்து விட்டாரு. கிளியர் ஸ்ட்ராட்டஜிங்க. சாட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொகுதியில வேட்பாளரை நிப்பாட்டாம எல்லா தொகுதிக்கும் நீயும் போயிட்டு நீ ஒரு பக்கம் அடி அடின்னு அடி, நான் ஒரு பக்கம் அடி அடின்னு அடிக்கிறேன்னு விட்டாரு. சோ சீமான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காரைக்குடிக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடுல சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் டிஎம்கே எல்லாரையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? கருணாநிதி என்கிற கருணாநிதி ஒரு விஞ்ஞான திருடனா இல்லையா? கருணாநிதி ஆச்சு நேர்மையானாச்சாடா? திருட கருணாநிதி ஒரு விஞ்ஞான திருடர். ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல பயங்கரமா களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது எப்படி சொல்ல, சோசியல் மீடியால மட்டும் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இல்ல, சோசியல் மீடியால நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த வாட்டி இருந்தது. பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா களத்துல தெருவா போய் நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மே 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. இவ்வளவு உழைச்ச சீமானுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க போகுது. ஏன்னா கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியா தான் என்டிகேக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஆப்வியஸா பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு தான். அதுக்கு நான் இன்னொரு வீடியோல வரேன். கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாலாம் என்னென்ன கருத்து கணிப்பு போட்டாங்க, 2021ல என்ன கருத்து கணிப்பு போட்டாங்க, 2019ல என்ன போட்டாங்க அப்படின்னு டீடைலா எடுத்துட்டு நான் வரேன். சோ இது எந்த அளவுக்கு கருத்து கணிப்பு இல்ல கருத்து திருப்பின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு எஃபர்ட் போடுற சீமானுக்கு வந்து எந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆக போகுது அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுதுங்க, 2026 எலெக்ஷன் பயங்கர டஃப்பா இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா யாருக்கு எங்க வாய்ப்பு அதிகம் கம்மி அப்படின்றத கெஸ் பண்ணவே முடியல. இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் இப்படி இருந்தது இல்ல. இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃப்பா இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரியுது. பணப்பட்டுவாட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. கூப்பன்கள் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. 8000 கூப்பன் 10,000 கூப்பன் அப்படின்ற மாதிரி கூப்பனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. காலங்காலமா தமிழ்நாட்டுல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்துட்டு வந்து அங்கங்க போட்டு பொதுமக்களை மடக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சும்மா கண் துடைப்புக்கு பண்றாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்டா எலெக்ஷன்
கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த பணப்பட்டுப்பாடவை எப்பயோ தடுத்துருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஆக்சுவலா தடுக்கவே மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசியா விடுறாங்களா இல்ல வேணும்னே பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஊரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாடா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கடைசி இன்னும் 2 நாள்ல பாருங்க எக்கச்சக்கமா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா காலங்காலமா தமிழ்நாடு அரசியல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் முடிச்சு விடுற மாதிரி எல்லாருக்கும் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசியில யாரு ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்ல. இந்த கட்சிகள் ஜெயிக்காது, பணம் தான் ஜெயிக்கும். எங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பணத்தை செலவு பண்ணாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, கம்மியான பணத்தை செலவு பண்ணவங்க எதிர்க்கட்சி வருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்லயே அப்படி பண்ணாதீங்கடா. பணத்தை வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, ஏன்னா வறுமையில வந்து மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களால் ஜெயிக்க முடியுது. நீங்க வறுமையில் இருக்கீங்களா, பணத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஓட்டு போடும்போது அந்த இடத்துல உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க போயிட்டு உங்களுக்கு எந்த கட்சி வந்து வந்தா நல்லதா இருக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பணத்தை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நேர்மையாலாம் இருக்காதீங்க. ஒரு தடவை பணத்தை கொடுக்குறவன் வந்து தோக்கடிச்சிங்கன்னா அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வந்து பணத்தை கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிக்குதுல ஒரு கட்சி, அந்த கட்சி அடுத்த எலெக்ஷன்ல பணத்துக்கு கையேந்தாத நிலைமையில உங்களை வைக்கும். அதை நம்பி ஒரு தடவை சேஞ்சுக்கு ஓட்டு போடுங்க. ஆக்சுவலா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா பண டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, சீமானோட இந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில ரிஃப்ளெக்ட் ஆகுமா, சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல காங்கிரஸோட எம்எல்ஏ இவரு மாங்குடி இருக்காருல்ல அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.